உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் கொழும்புல நிற்கிறேன். குறிப்பாக கொழும்பு 8 இடத்துல நிற்கிறோம். என்னத்துக்கு அணின்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் பின்னுக்கு பேருங்க பெரிய ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அதில் நாங்கள் தங்க போகிறோம். குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா ஓவல் வியூ ரெசிடென்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதுலேயே நாங்கள் தங்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் பேர் அடிக்கடி மறக்குது. லோவிஸ் லக்ஸரி வில்லான்னு சொல்லியிருக்கு. இங்கே தாங்க போய் இதில் ப்ரொமோஷன் எல்லாமே இல்லை. கொழும்புக்கு வந்தால் அந்த விலை என்ன மாதிரி எந்த இடங்களில் தங்குறேன், என்ன மாதிரி இந்த ரூம்கள் புக் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை பயந்து விடப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குது, என்ன மாதிரி நாங்கள் எடுத்த அந்த அப்பார்ட்மெண்ட் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை பாய்ந்து வரும். குறிப்பாக கொழும்பு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குது. அதை தாண்டி நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. குறிப்பாக எனக்கு முதல் அனுபவம் இங்கே நான் தங்க போகிறது. இந்த அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்குது, ஸோ நிறைய விஷயங்களை பாய்ந்து வரலாம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுக்கு நிறைய கட்டடங்கள், ஏதாவது 3 கட்டடம் சேர்ந்து இருக்கா தனித்தனி இருக்காண்டே பார்க்குற அளவுக்கு தெரியல. சரி, இப்படி நாங்கள் உள்ளுக்க போவோம். இந்த பாருங்க இதில் இடக்கு ஓவல் வியூ ரெசிடென்ஸ். இங்கே நாங்கள் இப்போ தங்க போகிறோம். இதுக்கு நாங்கள் ஃபுட் சிட்டி எல்லாமே இருக்குது. பாருங்க ஃபுட் சிட்டி இருக்குது. ஃபுல்லாகவே பாதுகாப்பு தான், செக்யூரிட்டியாக நிற்கிறோம். மற்ற பாருங்க முன்னுக்கு எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் இருக்குன்னு நிற்கிறேன். பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பானா வடிவன்னு சொல்லலாம். இதுக்குள்ள வந்தோன்னு எனக்கு எதுக்காக போகிறேன்னு தெரியல. மற்ற இன்னொரு விஷயம் அவதானிச்சுனா பாருங்க, எங்கள் இடங்களில் மீன் சந்தை இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நகரம் மீன் சந்தை. அதாவது இதில் ஒரு வேன் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன்கள் எல்லாம் விற்பனை செய்யணும். கேட்டு எடுப்போம். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் தெரியும். நீங்கள் கொழும்பா? நீங்கள் கொழும்பு. மீன் எல்லாம் அங்கேருந்து வருது? எந்த இடத்துல இருந்து வருது? தெரியல. இந்த மீன் எல்லாம் இருக்கு. ஓகே, பிரைஸ் அதை போட் இதில் சிங்களத்தில் அங்கே இருக்கு. கிலோ பிரைஸ் 500 கிராம். அது கிலோவுக்கு இல்லை, 500 கிராமுக்கு தான் அந்த விலைகள் இருக்கு. பாருங்க. ஓகே, ஹவு மச்? 1 kilo 980. 980, 980 ரூபா. ஓகே, திஸ் மீன் திஸ் மீன் வருது இருக்கும். திஸ் ஃபிஷ் ஓகே. 1680, 1880 ரூபா. அப்படி நிறைய மீன். ப்ரான்ஸ் நோ. ஓகே, சரி. இந்த ஒரு வானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீன்கள் எல்லாமே விற்பனை செய்யணும். பாருங்க, வித்தியாசமாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஓகே, சரி. இப்போ நாங்கள் இந்தியாவில் பாருங்க, இந்த ஒரு இடங்கள்லேயும் அந்த உடுப்பு காய போடுறது அப்படியே தெரியுது. பாருங்க, இந்த உடுப்பெல்லாம் காய போடுறீங்கன்னா சரி. இப்படி நாங்கள் போவோம். மற்றது அதில் மீன் பண்ணால் க்ளீன் பண்ணியும் கொடுக்கணும். மீன் பண்ணி நாங்களும் க்ளீன் பண்ணலாம், அதை சொல்லிக்கிறோம். மற்றது அரை கிலோவுக்கு தான் அந்த விலை. எங்கள் இடங்களெல்லாம் அப்படி இல்லை. நாங்கள் அந்த சில 3-4 மீனை வச்சுட்டு விலைகள் சொல்லுவினோம். இஞ்சி அப்படி இல்லை. மற்றதுக்குள்ள எங்கேயோ ஸ்விம்மிங் பூல் பண்ணுறானே, அதுக்கால போகணுமோ. சரி, அடுத்தது அப்படியே கார் பார்க்கிங் தான் நிற்கிறோம். இதுக்கு நிறைய கார்கள் எல்லாமே நிற்குது. சரி, அப்படி நாங்கள் அங்கே போவோம். மற்றதுக்கு சைக்கிள்கள் நிற்குது. 2க்கா இல்லாட்டி ஆக்காண்டியான்னு தெரியல. பாருங்க, இது சைக்கிள்களுமே நிற்குது. இப்போ நாங்கள் என்னென்னா லிஃப்டில் போவோம். இன்னொரு விஷயத்தையும் இதில் காற்றுன்னு பாருங்க. இந்த கிரவுண்ட் இருக்கு. ஓகே, இதில் வந்தோட நான் பார்த்த விஷயமே இதை பார்த்து தான் வியந்துட்டேன். பாருங்க, எத்தனை நம்பர் 24வது ஃப்ளோர் மட்டும் இருக்குது. சரி, 24 ஃப்ளோருக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் அப்புறம் எங்கள்கிட்ட ஃப்ளோர் வந்து 14, சாரி 16. சரி, பார்த்துட்டு போவோம். இப்போ திறப்பில் பார்த்து நான் 14வது ஃப்ளோர். ஓகே, நாங்களாவது 24வது ஃப்ளோருக்கு போய் அந்த வியூ என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட ரூமை போய் பார்ப்போம். இதில் நாங்கள் லோட்டஸ் டவருக்கு தானே தாமரை கோபுரம் அங்கே நான் போனதில் உயரமாக போனான்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு அடுத்ததாக இங்கே தான் வந்துட்டோம். ஓகே, இந்த இதுக்கும் அப்பார்ட்மெண்ட் தான் கிடக்கு. ஆக்கள் தங்கின மாதிரி இல்லை போல. ஆமாம், இந்த வியூவை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த ஃபுல்லாகவே வெறும் இதாக தான் இருக்குது. அப்பார்ட்மெண்ட் ஆக்கள் இல்லை போல். அங்கே இருக்கிறேன், ஆக்கள் இருக்கிறேன். இந்த வியூவை பாருங்க. ஆமாம், இந்த தாமரை கோபுரம் தெரியுதா? அப்படி எஞ்சால பாருங்க எப்படி இருக்குண்டு.
அங்கே கிரவுண்ட் எது இருக்குண்ணே பக்கத்தில் இங்கே வேறு இதெல்லாம் ஒற்றை அளவு தானே. மற்றது இருந்தால் இதில் இருந்து பாருங்க ஸ்விம்மிங் பூல் தெரியுது. அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது பாருங்க. 2 இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்குன்னு சொல்லி தனியாக இருக்குது ஸ்விம்மிங் பூல். சரி எப்படி பார்ப்போம் நாங்கள். வேறு லெவல் பா, என்ன வியூ பயங்கரமான இல்லை, காத்தடிக்குது, நல்லா இருக்கு உண்மையிலேயே. ஆனால் என்ன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பனி புகார் மாதிரி தெரியுது. அது அந்த பனி கிளைமேட்டுக்கு அப்படி தெரியுதா இல்லாட்டி இந்த வழி மாசு, அண்மையில் நாங்கள் இந்த செய்திகள்லாம் பார்த்துனாங்க வழி மாசுக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி செய்திகள்லாம் பார்த்துருப்போம் நாங்கள். அந்த வழி மாசு தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் தான். ஆனால் ஏதோ எங்களுக்கு காற்று நல்லா அடிக்க நல்லா இருக்கு. ஆமாம், எவ்வளோ கட்டடங்கள் வேறு லெவல். அப்படி பாருங்க இஞ்சால எவ்வளவு கட்டடங்கள். இதுதான் கொழும்புட வியூ பாருங்க. அப்படி ஃபுல்லாக இதில் நின்று கொண்டு நாங்கள் அப்படியே 3 ஃப்ளாட் வியூக்குள்ளே பார்க்கலாம் பாருங்க. எல்லா வீடுகளுக்கு முன்னாலேயுமே உடுப்பு துவச்சி காய போடுறது பாருங்க. ஏண்டா இந்த இடங்களில் தானே உடுப்பு துவச்சி காய போடுறதுக்கு எல்லாமே. அதால் எல்லாருமே இந்த பால்கனி இந்த இதுகள்லாம் உடுப்பெல்லாம் துவச்சி காய போட்டிங்கன்னா அப்படியே முன்பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வியூ பாருங்க. இந்த இதான் இவன் இந்த வாழ்க்கை. சரி, அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு வெளிக்கிட்டோம். உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது. ஆனால் என்ன இந்த ஒரு சிட்டி லைஃப் இதே ஒரு மலையை பார்க்க, ஒரு கடலை பார்க்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு வயல்வெளிகளை பார்க்க அவ்வளோத்துக்கு ஒரு இதாக இருக்குது. இந்த சிட்டி வியூ பிடிச்சாக்களுக்கு இது நல்லா பிடிக்கும். எனக்கும் பிடிச்சிருக்கு தான். ஆனால் இந்த மலைகளை பார்க்குற அந்த ஒரு ஒரு புத்துணர்ச்சி சந்தோஷம் எனக்கு அவ்வளோத்துக்கு வரையில. நடம் ஓகே வடிவாக இருக்குது. மற்ற அங்கே காபர் எல்லாமே தெரியுது. சரி, இப்படி நாங்கள் வெளிக்கிட்டோம். பக்கம் நான் போயிட்டேன் மாதிரி அங்காலேயும் ஆக்கள் இருக்கணும். அதாவது நான் அப்படியே திருப்பி கொண்டு இல்லை வந்துட்டேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, இப்போ நாங்கள் என்னென்னா எங்கள்ட ஃப்ளாட்டுக்கு போயிட்டு அங்கே காட்டுறோம் பாருங்க. எங்கள்ட 14வது மாடிக்கு வந்துட்டோம். இந்த வியூ எங்கே காட்டுறேன்னு பாருங்க. தான் அது கொண்டு போய் என்ன தெரிஞ்சு நிறைய அப்பார்ட்மெண்ட் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேள்வி உண்டு. ஏன்டா சில இடங்களில் அந்த செருப்புகள் இல்லாமலாம் வச்சிருக்கிறேன் பாருங்க, அதில் பார்க்க தெரியுது. ஆனால் நிறைய இடங்களில் அது வெறுமனையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் சொன்னான். சரி, இப்போ நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ரூம் இதெல்லாம் இருக்குந்தா 14வது மாடியில் 16வது ரூம். ஓகே, அப்படி நாங்கள் உள்ளுக்கு போவோம் பாருங்கள். அப்படி அந்த வியூவை காட்டிக்கொள்ளும். முதலாவது ஒரு சின்ன கோல் மாதிரி இதில் ஒரு டைனிங் டேபிள் இருக்குது. மற்ற இந்தியாவில் வந்து சோஃபா எல்லாமே இருக்குது. மற்ற இதில் வைஃபை பாஸ்வேர்டும் இருக்குது. அது காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, பாருங்க, ஏசி இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது. மற்றது வந்து இந்தியாவில் பால்கனியா எனக்குமே தெரியும். என்ன நான் பார்க்கிறேன் இது. ஓகே, பால்கனி தான். என்னண்ட பத்திரம். ஓகே, அட என்னடா அது ஒப்பா. இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்க, பச்சையாக இருக்குது. அங்கே பில்டிங்கு தான் கொழும்புண்ட வியூ. அப்படியே பாருங்க. இந்த பாருங்க அப்படி வியூ. மற்றது மணக்குது. இந்த ஒரு ஆறுமே தான் ஓடிக்கொண்டு போகுது பாருங்க. அப்படி எஞ்சால கருத்த கலரில் இருக்குது பாருங்க. இந்த வீடியோவுக்கு தான் அப்படி இருக்குன்னு நினைக்காங்க. உண்மையாகவே கருத்த கலர்லாம் இருக்குது. ஒரு மனமும் வருது. இந்த பால்கனி நல்லா இருக்குது, நல்ல வியூ உண்டு. ஆனால் மனம் அவ்வளோத்துக்கு இல்லை, மணக்கு தானே. இந்த வந்தோடனே ஒரு மூக்குக்கு பக்கம் அடித்த மாதிரி ஒரு மனம் ஒன்று வருது தான். ரொம்ப பூட்டோணும் முதல்ல. அது எங்கே இவ்வளோ இருக்கே அது பின்னுக்கு இது இருக்கிறது ஒரு பிள்ளையான விஷயம்தான். இந்த மனம் உண்டு. அந்த பூட்டினா கூட மணக்கீழே வந்தோடனே ரூமுக்கு வந்தோடனே ஒன்று மனம் இல்லை. வெளியில் போய்க்க மணக்கிறது. மற்ற வைஃபையும் இருக்குது இந்தியாவில். மற்ற இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் இருக்குது. அதை காட்டன் பாருங்க. ஒரு கிச்சன் செட்டப்புமே இருக்குது. ஸ்மார்ட் கிச்சன் தான் பாருங்க. மைக்ரோவேவ் அவன் இருக்குது. இதுக்கு என்ன இருக்குதுல்ல, எல்லாம் முறைமையாக தான் இருக்குது. மற்றது வந்து அடுப்பு, கேஸ் அடுப்பு இருக்குது. மற்றது அந்த டீ எது போடக்கூடிய மாதிரி இந்த இது எல்லாமே இருக்குது. கோப்பைகள் அது இதுன்னு சொல்லி பணம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதுக்கு கிளாஸுகள் அது எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த
அதில் எல்லாமே இருக்குது. ஆனால் இங்கே ஃப்ரிட்ஜும் இருக்குது. உள்ளே கொண்டே எங்கே ஆனையில் இதுக்கு ஐஸ் கட்டி வச்சபடி இருக்குது. ஒன்றும் இல்லை. ஒரு தண்ணி போத்துடுகள் ஒரு சோடாக்கு வச்சுன்னா நல்லா இருந்திருக்கு. அடுத்தது இஞ்சால வந்து என்ன இது, இஞ்சால வந்து வாஷிங் மிஷின் இருக்குது பாருங்க. வாஷிங் மிஷினுமே இருக்குது, நாங்கள் பாவச்சி கொள்ளலாம். மற்றது உடுப்பு காய போடுறதுக்கு சுற்றி வந்து ஏதோ ஒன்று ஸ்டாண்ட் ஒன்று தானே அது இருக்குது. மற்ற இஞ்சால அடுத்த அபார்ட்மெண்ட் வியூ. ஓகே, அப்படியே கூட்டிட்டு அங்கே போகணும். அப்படி நாங்கள் இருந்து கதைப்போம். அதாவது இருந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன் நான் உங்களுக்கு. பார்க்குறாங்க நிறைய கேள்வி இருக்கும். தம்பி இது என்ன மாதிரி புக் பண்ணீங்க, என்ன விலைக்கு புக் பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். எல்லாமே நான் உங்களை பகிர்ந்து கொள்ளலாம். குறிப்பாக நான் ஜாழ்ப்பாணம் தானே, ஜாழ்ப்பாணத்துலேருந்து கொழும்பு வரைக்கும் எனக்கு பெருசாக ஆட்கள் தெரியாது, ஒருத்தரையும் தெரியாது. இப்போ இங்கே என்ன தங்க போகிறோன்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறது எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தானே. அதாவது குறிப்பாக booking.com, அகோடா, கூகுள், மற்றது ஈக்மன் பெருசாக இல்லை. அந்த 3 தான், அதாவது அகோடா, booking.com, கூகுள். இந்த 3 தான் பார்த்துச்சுன்னா நான் ரூம்கள் பார்த்து செலக்ட் பண்ணுறது. அதாவது இப்போ எனக்கு எங்கெங்கே என்ன இடம் இருக்குது ஒன்றுமே தெரியாது. அதால் வாரக்கே நான் booking.com, அகோடா நம்பி, ஊபர் பிக்மி நம்பி தான் வாரது. என்ன சொன்னால் போய் வரதுக்கு ஊபர் பிக்மி, மற்றபடி இதுகள்லாம் சரியா. அப்போ அந்த வகையில் பார்த்துச்சுன்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னால் கொழும்புக்கு இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கொழும்பில் எங்கே எனக்கு தேவை இருக்கும். இப்போ கொழும்பு வரைக்கும் ஒரு அலுவலாக தானே வருவேன். அதால் அந்த அலுவல் எங்கே இருக்கோ அது கிட்ட இருக்கிற ரூமில் தான் பார்ப்பேன். சில பேர் என்ன யோசிக்கணும்னு சொன்னால் அது கிட்ட இருக்கிற ரூமில் கொஞ்சம் விலை கூடவே இருக்கும், கொஞ்சம் தூரம் புக் பண்ண விலை குறைவாக இருக்கும்னு சொல்லி புக் பண்ணுறது. ஆனால் என்ன விஷயம் சொன்னால் அது போய் வர அந்த போக்குவரத்துக்கே அந்த காசுகள் வந்துடும். அதில் வந்து நான் கிட்ட பார்த்துட்டு பார்ப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, இது எனக்கு ஓகேயா இருக்கா, திருப்தியாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பேன். பார்த்துட்டு தான் ரூம்கள் புக் பண்ணுறேன். அந்த வகையில் பார்த்துச்சுன்னா நான் என்ன செய்வேன்டா, booking.com இருக்குது தானே, booking.comல பார்ப்பேன். இப்போ எந்த லொக்கேஷனில் எத்தனை பேர், இப்போ என்ன வசதிகளோட தேவை, ஏசியோட தேவையா, ஃபேனோட தேவையா, ஏசி இல்லாமைக்கா, ப்ரைவேட் பாத்ரூமான்னு சொல்லி எல்லாமே பார்ப்பேன். பார்த்துட்டு இப்போ எனக்கு ஓகேன்னு சொன்னால் மார்க் பண்ணி வைப்பேன், ஹார்ட்ரியாக கொடுத்து வைப்பேன். பார்த்துட்டு கடைசியாக இப்போ ஒரு 2-3 ரூமை பார்த்து வைப்பேன். பார்த்து வச்சுட்டு அதுக்கு அப்புறம் எனக்கு ட்விஸ்ட், அதாவது booking.com பார்த்தாலே அடிப்பாங்க. என்ன செய்வேன்னு சொன்னால் நான் அந்த booking.comல வந்து இப்போ ஹோட்டல் ஃபோன் நம்பர் நாங்கள் புக் பண்ணி காசை நான் பே பண்ண அப்புறம் சிலதுக்கு பே பண்ணணும். பே பண்ண அப்புறம் தான் போச்சுன்னா அவங்களோட ஃபோன் நம்பரே காட்டுவாங்க. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அதில் அவங்க ஹோட்டலில் பேர் கட்டாயம் போடுவாங்க. அப்போ போடைக்காத என்ன செய்யணும்னு சொன்னால் கூகுளில் அடித்து பார்ப்பேன். உதாரணத்துக்கு ஒரு ரூம் வந்து ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னு சொன்னால் booking.comல 7000 ரூபாய் இருக்குது, 7000 8000 ரூபாய் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ்ன்னு சொல்லி அது ஒரு 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா போடுவாங்க. அது பாருங்க, ஒரு 5000 6000 ரூம் வந்து இப்போ 10000 ரூபாய் வரப்போகுது. அதே நாங்கள் நேராக அவங்கள்ட்ட போய்க்க நாங்கள் அந்த 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எனக்கு 6000 சொன்னால் 6000க்கு நான் ரூம் எடுத்துக்கொள்ளலாம். சில பேர் ஃபோன் நம்பர் போட மாட்டாங்க. அப்படி நான் ஃபோன் நம்பர் எடுத்த அப்புறம் அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோன் பண்ணி காய்ப்பேன். இப்படி உங்களோட ரூம் பார்த்து நான் அவைலபிளாக இருக்கா, என்ன மாதிரி ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். அவங்க வந்து சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த booking.com ப்ரைஸே சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தா அதோட விட 2000 3000 குறைச்சி தான் சொல்லுவாங்க. இப்போ 2000 குறைச்சி சொன்னாலுமே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்தது குறைச்சி கேளுங்க. இன்னுமே எனக்கு இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10000 ரூபா சொல்கிறேன், உதாரணத்துக்கு 10000 ரூம்னு சொன்னால் அவங்க சில 8000 9000 சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் குறைச்சி கேட்டிங்கன்னா குறைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 5000 ரூபாய்க்கு எடுக்கலாம் 10000 ரூம். நான் எடுத்தும் இருக்கேன். அப்படி அதெல்லாம் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன். உண்மையாக ஒரு இடத்துல 9000 ரூம் வந்து 4500 ரூபாய்க்கு எடுத்துனான். சரி இடவாசி பாருங்க. ஏண்டா அந்த அளவுக்கு குறைச்சி தருவாங்க. 4000 ரூபாய்க்கு எடுக்கலாம், அது ஏசி இல்லை, ஃபேன் இது இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதை விட்டுட்டேன். இல்லை அதை 4500 ரூபாய் எடுத்துனான். அப்படி அதே மாதிரி தான். அதாவது இப்போ உதாரணத்துக்கு சில பார்த்து booking.comலேயே ஆஃபர் போகும். அதாவது இந்த சில பேர் எப்போவுமே இல்லை, ஒரு சில டைம்களில் போகும். அப்போ இங்கே வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9000 ரூம் எல்லாமே ஒரு 7000 ரூபா 6500 ரூபாய்க்கெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நான் எடுத்துருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லிக்கொள்கிறேன் உங்களுக்கு. இந்த ஆஃபர் டைமில் ஓகே, அது வேறு விஷயம். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் booking.comல அகோடாவில் பார்த்துட்டு அந்த ரூமை சர்ச் பண்ணி ஃபோன் பண்ணி காய்ச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் லோ பட்ஜெட்டில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் பார்த்துச்சுன்னா இந்த வில்லா, அதாவது இது 3 ரூமும் ஒரு கிச்சனும் ஒரு ஹோல் மாதிரியும் இருக்குது. இதில் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தால் 10 ரூம் தான். எங்களுக்கு 3 ரூம் தேவை, 10 ரூம்னு எடுத்துனாங்க. இது இந்த கிச்சன் ஹோல் மற்றது ஒரு ரூமோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்த்து 18000 ரூபா குடிக்கணும், 12000 குடிக்கணும். அதே நீங்கள் 10 ரூம் இந்த கிச்சன் ஹோல் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 24000 ரூபாய் கொடுத்தவே. அது 3 ரூம் தேவைன்னு சொன்னால் 36000 ரூபாய்க்கு கொடுக்கணும். சரியா? அப்போ அந்த ப்ரைஸை பாருங்க. ஆனால் நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 ரூம் 10 ரூமும் இந்த ஹோல் கிச்சன் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். நான் கடைசி அவங்களுக்கு பின் பண்ணி விடுறேன், என்ன விலைக்கு எடுத்துனான்னு சொல்லி கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன். விலையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அந்த விலைக்கு நான் எடுத்தது காரணம் என்னென்னு சொன்னால், முதலாவது நான் நேரடியாக கால் பண்ணி காய்ச்சி டிஸ்கவுண்ட் தாங்கும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டுறேன். கேட்க வேலும் கொஞ்சம் டைம் தாங்கும்னு சொல்லி போட விட்டுட்டேன். அப்புறம் எடுத்த விலை சொன்னேன் இந்த ப்ரைஸுக்கு தாரம்னு சொல்லி ஒரு ப்ரைஸை சொன்னேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னேன் இப்படி நாங்கள் இப்படி இன்னும் கொஞ்சம் நாள் தண்ணிப்போம், எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தாங்கன்னு சொல்லி கேட்க
அப்புறம் கடைசியாக நான் குறிப்பிட்ட அவையில் சொன்ன அமௌண்ட் இதுன்னு சொன்னால் நான் கடைசி அவையில் ஓகே பண்ண அமௌண்ட் இவ்வளவு. அதுக்கு பிறகு நாங்கள் இன்னும் கதைச்சி கொஞ்சம் குறைச்சி இவ்வளோதுக்கு வந்துட்டோம். அப்படி நான் சொல்லியிருக்கேன் அவையில் சரி உங்களுக்கு நான் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லி சொன்னேன். ஆனால் ப்ரொமோஷன் இல்லை, நான் அவையிட்ட காசு நான் வேண்டியில்லை, எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தான் தந்துவேன். அதான் ப்ரொமோஷன் எல்லாம் இல்லை. நான் கதைச்சு ஓகே பண்ணிட்டு வந்த ப்ரைஸை சொல்லிக்கொள்றேன். மேடம் நீங்களும் வந்து என் கதைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் குறைச்சி தரணும். வேணும் ஃபோன் நம்பரை போடுறேன். சத்தியம் சொல்கிறோம் ப்ரொமோஷன் இல்லை. மற்றது வந்து காசு கொடுத்து தான் நிற்கிறோம், அதையும் சொல்லிக்கொள்கிறேன். இந்த விஷயமும் ஓகே. இப்போ Booking.comல நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நேரடியாக கால் பண்ணி காய்ச்சிங்கன்னு சொன்னால் இந்த டமெண்ட்டில் எந்த இடத்துலையுமே நீங்கள் குறைச்சி கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். Booking.com எங்களுக்கு என்ன பேசலாம்னு தெரியல, சரி விடுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது Booking.com ஹோட்டலில் வந்து ஆஃபர் போய்க்கு எடுத்துக்கொள்ளுங்க. அது கொஞ்சம் என்ன லாபம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 8,000 ரூம் வந்து எல்லாம் 5,000 எடுக்கலாம். அந்த சில பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ரூமோட விலையை கூட்டி போட்டுட்டு அந்த ஆஃபர் சில இடத்துல போடுவாங்கண்ணே. ஒரு 5,000 பொருளண்டா 8,000 ரூபா போட்டு டிஸ்கவுண்ட் பண்ணி 5,000 விற்பாங்க. அந்த அப்படியெல்லாம் சில 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 ஹோட்டல்கள் வாரதான் Booking.com. அதை பார்த்து அவதானமாக எடுத்துக்கொள்ளுங்க. விலையை பார்த்துட்டு நீங்கள் திரும்ப கூகுள் அடிச்சு பாருங்க, அதுதான் உண்மை விலையாண்டு பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்கவுண்ட் உண்மையாக தராங்களா இல்லையான்னு சொல்லி. ஓகே, அது ஒரு பாட்டுக்கு இருக்கட்டும். மற்றது பசங்க கொழும்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வரைக்க எங்களுக்கு வாகனம் மட்டும் இருக்காது. நாங்கள் பஸ்ஸில் வந்து இறங்கிட்டு வந்தானே, அது இப்போ நாங்கள் பஸ் ஆட்டோ பிக்மி அதெல்லாம் பாவிக்கிறேன், ஊபர் அதெல்லாம் பாவிக்கிறேன். நான் பர்சனலாக பிக்மி தான் கூட பாவிக்கிறேன். பிக்மி ஆப் பாவிக்கிறேன். இல்லாட்டி அது கொஞ்சம் பிந்திச்சுன்னு சொன்னால் பக்கம் ஊபர் மாதிரி ஊபர் இது பாவிக்கிறேன். அதில் மற்றது மீட்டர் டாக்ஸின்னு சொல்லி இருக்கு, அதுகளும் நீங்கள் பாவிக்கலாம். மற்றது அது என்ன சொன்னால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க சொன்ன மெப்பை உங்கள்கிட்ட ஃபோனில் போடுங்க. ஏன்னா சரியா சொல்லுவாங்க, தம்பி இது ஷார்ட்கட் இதால் விட்டுறான்னு சொல்லிட்டு அவங்க விட்டுருவாங்க. அது மீட்டர் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அவ்வளோதுக்கு எதுவுமே உங்களுக்கு பில்லும் பெறப்போகுது. அதால் இங்கே நடந்தது எனக்கு ஒருக்கா நான் வெப்ப போட்டு காட்டணும் இப்படி போங்கன்னா அவன் ஷார்ட்கட் அவன் வந்து அதை விடுறான். விட்டுட்டு நான் சொன்னேன் இல்லை நீங்கள் இதால் போங்கன்னு சொல்லி திருப்பி அதாவது சுற்றிக்கின்னு வந்தார். அப்போ அதெல்லாம் நான் சொல்லி கழிச்சு தான் கொடுத்தேன் காசு. அப்போ அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் அவதான வேலை இருக்கணும். மற்றது சரி ஒரு மீட்டர் இல்லாத ஒரு ஆட்டோ வேலை ஏறப்போம்னு சொன்னால் அவங்க 300 இருக்காங்கன்னு சொன்னால் 200 கேளுங்க வருவாங்க. அப்படி தான் நான் செய்கிறது. உண்மையாகவே அந்த என்ன சொல்கிறது ஆட்டோக்காரருக்கு நீங்கள் இப்படி செய்யாங்களான்னு சொல்லி சொல்கிறீங்களா, உண்மையாகவே அதுக்கு நான் பிக்மிக்கு போட பிக்மின்னு சொன்னால் ஒரு 180 ரூபா வரும். சரியா, ஆட்டோவில் மீட்டர் போட்டால் கூட 200 வரும். சரியா, ஆனால் அதே இது நார்மல் ஆட்டோக்காரர்கிட்ட 300 சொல்லுவாங்க. அதால் நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ 300 சொன்னால் 200 கேளுங்க. ஓமன் சொல்லி வருவீங்க ரெண்டா வேலைக்கு தெரியும் 200 அது காசு எங்களுக்கு கொஞ்சம் கூட்டி சொல்லுவாங்க. அப்போ அதில் அதுகளையும் கொஞ்சம் அவதானம் இருந்து கொள்ளுங்க. சரி, இதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சினான். இப்போ நான் மற்ற ரூமில் காட்டினேன் உங்களுக்கு, நான் அதையும் காட்டுன்னு பாருங்க உங்களுக்கு. மற்றது இஞ்சால டிவி இது இது அது டிவிக்கு போகுது தான். இது வந்து ரிமோட்டுகள் அதெல்லாம் இருக்குது. நோ ஸ்மோக்கிங். ஓகே, அதில் எங்களுக்கு தேவையில்லாத கதை. நாங்கள் அந்த பக்கமே போகையில். சரி, இதான் ரூமுண்ட வியூ. ரூமில் ஹோலுண்ட வியூ. மற்ற இஞ்சால ரூம் இருக்குது, எங்கள் காட்டுன்னு பாருங்க. ஓகே, இந்த ரூமை பாருங்க. ஓகே, பெட் எல்லாமே பாருங்க. 2 தலைகாணி டபுள் பெட் தான். இந்த ரூமுக்கு ஏசி இருக்குது பாருங்க. ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. இந்தியாவில் ஸ்க்ரீன் அந்த கூவமாறன்னு சொல்லுவாங்க அந்த கருத்த கலரில் எப்படி கழுவி தண்ணியெலாம் சேர்ந்து வந்துருக்கு பாருங்க. வியூ நல்லா இருக்குது. இந்த வியூ வரல உண்மையாகவே. கீழே அந்த அந்த கழிவு தண்ணியை மட்டும் பார்க்க விட்டிங்கன்னா சரி. மற்றது வரைக்கே பார்த்துச்சுன்னா இல்லை 2 தண்ணி போத்தல் வச்சு கிடக்கு பாருங்க. தண்ணி போத்தல் ஒரு டிஷ்யூ இது இருக்குது. இதுக்குள்ள ஒன்றும் இல்லை. மற்றது ஏசி அது எல்லாமே இருக்குது. அந்த ட்ராயிங்கள் வச்சு கிடக்கு பாருங்க. மற்ற இங்கே கண்ணாடி இதுக்கு எதாவது இருக்கா இல்லை. மற்ற இந்த கபோர்டுக்குள்ள இதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அந்த உடுப்பு தொங்க போடுறது வந்து மட்டும் தான் இருக்குது. ஓகே, மற்றது இந்தியாவில் வந்து பாத்ரூம் இருக்குது. ஹீட்டரோட இருக்குது பாருங்க அப்படி. ஓகே, இஞ்சாலம் இருக்கா? இஞ்சாலம் குளிக்கிற இடம் பாருங்க. நான் அதை காட்டவே இல்லை உங்களுக்கு. இந்த ஹீட்டரோட இருக்கு. ஓகே, சரி. மற்றது அப்படி இஞ்சாலம் வந்தோம்னு சொன்னால் இஞ்சாலையும் இதுதான் மற்ற ரூம். அந்த லாக் பண்ணி தெரியும் சொன்னால் 2 ரூம் தான் நாங்கள் எடுத்துனாங்கன்னு சொல்லி அதால் ஒரு ரூம் லாக் பண்ணிக்கிறாங்க. இதுக்குலாம் நாங்கள் வச்சுனாங்க. நாங்கள் இப்போ நான் மட்டும் தான் நிற்கிறேன்னு தான் மற்ற வரணும். ஓகே, மற்றது இந்த இது டபுள் பெட் தான். ட்ராயிங் மற்றது இந்த இதில் எங்களை பேக்கில் இருக்குது. இந்த கபோர்டுக்கு வர்றது அது இருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றும் இல்லை. ஓகே, மற்றது இதில் அயன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. மற்ற அந்த உடுப்பு போடுற அந்த பேக் இருக்குது பாருங்க. டஸ்ட்பின்கள் இருக்குது. மற்றது இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் கூவமாறுன்னு சொன்ன ஒரு பாடிக்கு தான் சொல்கிறேன்னா இந்த 6 இருக்குது. இதுக்குள்ளேயும் ஏசி ஃபேன்
ரெண்டுமே இருக்கு பாருங்க. மற்றது அப்படியே இஞ்சால வந்தோம்னு சொன்னால் இஞ்சாலையும் ஒரு வாஷ்ரூம் இருக்கு பாருங்க. நீட்டாக இருக்குது பாருங்க. அந்த முதலாவது விஷயம் வாஷ்ரூம் பார்ப்போம், இந்த இடமே நீட்டாக இருக்க வேண்டிய உண்டு. உண்மையாக நான் என்ன செஞ்சிருந்தேன்னு சொன்னால், ஒரு எந்த ரூமுக்கு புது ரூமுக்கு போனாலுமே இப்போ யார் கொமாட் பாவிக்கிறேன் எந்த மாதிரி பாவிக்கணும்னு சொல்லி தெரியாதானே. அதில் வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால், கூட எல்லா ரூமுகள்லையுமே கொண்டு பொறுத்த வரைக்கும் அந்த ஹாட் வாட்டர் இருக்குது. அதாவது இந்த சுடுதண்ணி இருக்குன்னு தான் இதில் சுடுதண்ணியை விட்டுட்டு மேலே வருது. வருது ஓகே. இந்த இதில் சுடுதண்ணி விடலாம் சரியா. திருப்பி நம்ம சொன்னாங்க ஃபுல்லாக சுடுதண்ணி தான் வரும். சுடுதண்ணி வர விட்டு எல்லாமே இப்படியே கழுவி வருவேன். ஏன்னு சொன்னால் சுடுதண்ணிக்கு அந்த கிருமிகள் சாகம்னு சொல்லியிருந்தாங்க. வேடிக்கையாக இருக்கும், ஒன்றும் இல்லாததுக்கு இது பரவாயில்லை. எல்லாமே இப்படி கழுவுறோம். நான் வந்தோம் எந்த ரூமுக்கு போனாலுமே எந்த நாங்கள் பாவிக்க போகிறது கொஞ்சம் நாளைக்கு பாவிக்கணும். அப்போ அதனால் நாங்கள் பாவிக்க நம்ம நீட்டாக இருக்கணுன்றதுக்காண்டி இப்படி சுடுதண்ணியாலே எல்லாம் கழுவுறது. ஆக்சுவலாக கைப்பிடிகள் கைப்பிடி எல்லாமே சுடுதண்ணியால் கழுவுறது. அப்படின்னு சொன்னால் உடல் கிருமிகள் செத்துரு. அதனால் இதான் முதலாவது செய்கிறது எல்லாத்துக்குமே. மற்ற இந்த சிங்கிட்ட கைப்பிடிகள் எல்லாமே இப்படி கழுவுறேன். அப்படின்னு சும்மா காட்டுறேன். நான் வேடிக்கையாக இருக்கும், இருந்தாலும் நான் செய்யக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக கழுவி விடுவேன். ஏன்னா இப்போ நிற்கிறாக்களும் இப்போ உதாரணத்துக்கு ஆக்கள் வந்து மாறிக்கொண்டே இருப்பினோம். அதனால் இந்த மாதிரி கழுவினம் இந்த மாதிரி என்ன சொல்லி தெரியாதானே. அதனால் எங்களுக்கு கழுவினா எங்களுக்கு திருப்தி. இந்த வாஷ்ரூம்னு சொல்ல தான் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அதாவது நான் எல்லாம் ஒரு அனுபவத்தில் நான் திருந்துறது. நான் வந்து எங்கே booking.com பார்த்துட்டு ஒரு ரூம் ஆஃபர் மாதிரி வந்தது. அப்போ சரின்னுட்டு நானும் புக் பண்ணிவிட்டு போயிட்டேன். அங்கே மரதான பஞ்சியாவத்த ரோட். இப்போ அந்த பஞ்சியாவத்தை இப்படி தெரிஞ்சது எனக்கு வந்து போன வீடியோ பார்த்தாக்க தெரிஞ்சிருக்கும். அப்போ பஞ்சியாவத்த ரோட்டில் வந்து ஒரு என்ன ரூம் புக் பண்ணி போயிட்டு அங்கே வந்து நான் என்ன போயிட்டு ரூமை பார்த்தா பெட் எல்லாம் ஓகே, பாத்ரூம் குட்டி பாத்ரூம். இப்போ நான் போய்க்கு இடிக்கும் கையை தூக்க இல்லாது மேலே அடிக்கும், இப்படி கையை திருப்பி அஞ்சால் அடிக்கும். அதாவது குளிக்கிறதெல்லாம் குட்டி இடம். பார்த்துட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னன்னு சொன்னால் நான் booking.com பார்த்துட்டு போனேன். அதில் பார்த்துட்டு போயிட்டு அங்கே எனக்கு இப்படி நடந்துட்டு சம்பவம். சரின்னு சொல்லிட்டு சமாளித்து இருப்பேன் சொல்லிட்டு போயிட்டு நானும் போயிட்டு குளிச்சு போட்டு அப்படியே வந்து தண்ணி ஓடுது. எங்கே இருந்தது ஓட்டியோன்னு சொல்லி நான் பார்க்குறேன். நான் பார்த்துட்டு பார்த்தா குளிக்கிற இடத்துல இருந்தால் அப்படி தண்ணி எங்கே வருதுன்னு சொன்னால் வெட்டுருக்கு தானே, வெட்டுக்கால ஓடுது. நான் எப்படி நான் ஓடுதுன்னு பார்த்துட்டு தான் அப்புறம் வந்து இந்த கதவுக்கால ஓட்டேன், அந்த கீழே இதுக்காலையும் ஓட்ட வந்து வெட்டால போகுது. என்னன்னா கொஞ்சம் கதவுக்கு போயில அப்புறம் அந்த கால் மிதியை வந்து அதை போட்டுட்டு அவங்க சொன்னாங்க இப்படி பிரச்சனைன்னு சொல்லி போட்டு வேறு ரூம் தாங்கன்னு சொன்னாங்க. அப்போ சொன்னாங்க வேறு ரூம் இல்லை ஃபுல் புக்கிங்னு சொன்னாங்க. அப்போ என்னென்ன நான் booking.com கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், இல்லாட்டி நீங்கள் இந்த காசு தாங்கன்னு சொல்லி நான் நின்ற ஒரு மத்தியாகம் இல்லை, ஒரு மத்தியம் 2 மத்தியாகம் இருக்கும். அதுக்கு வேண்டாம் பேமெண்ட்டை கழிச்சு போட்டு நீங்கள் மிச்சம் பேமெண்ட் தாங்கன்னு சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே நான் வேறு ரூம் மாதிரி வந்துட்டேன். இந்த சம்பவம் நடக்கிறது. அதாவது ஒரு இடத்துக்கு நாங்கள் booking.com பார்த்து போனாலுமே அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி இருக்காது. ஃபோட்டோ மட்டும் வடிவாக இருக்கும். அந்த இடத்துக்கு போய்க்கு ஏன்டா இந்த இடத்துக்கு புக் பண்ண மாட்ட மாதிரிலாம் இருக்கும். அந்த சம்பவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து புக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பாருங்கள் அந்த சன்லைட் பீம் இந்த செம்போதுகள் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. இந்த மாத்திரம் பார்க்க இதுக்கண்டு ஒரு மிஷின் இப்போ தான் பார்க்குறோம். அதில் காசு போட்டால் நாங்கள் நடக்கு பாருங்கள் பீம் தான் ஆஃபராக சன்லைட்டை பார்ப்போம். எத்தனை சென்ட் பார்ப்போம். எத்தனை 1000. இது வந்து நான் நினைக்கிறேன் எவ்வளோ எடுக்கலாம் லிக்விட் இந்த இதுக்கு இந்த இதுன்ற அளவு போலையா இந்த 1000 கொடுப்பேன் இல்லையா. போத்தில் கொடுத்தா அதுக்குள்ள ஃபில் பண்ணி அனுப்பும். இது தனியாக நாங்கள் கடையில் பண்ணுற மாதிரி இப்படி போத்துலுக்குள்ளே வராது. நாங்கள் போத்தில் இருந்தால் போத்துலுக்குன்னு எடுக்கணும். எங்களை பக்கம் போத்தில் வைக்கிறது அதான் தெரியலை. இங்கே இருக்குந்தா இல்லை காசு வைக்கணும். காசு போட்டால் எத்தனை சென்ட் காட்டுது 500 ரூபா பாருங்க 1 லிட்டர். இதுக்கு நாங்கள் வச்சோம்னு சொன்னேன். இதுதான் எடுத்து நாங்கள் இதுக்கு நேராக வச்சுட்டு இது 53 சொன்னால் இதுக்குள்ள வேறு நல்ல விஷயம் ஒன்று பாருங்க. இங்கே இருக்கிற தேவை தானே. அதாவது மற்றது இந்த கார் பார்க்கிங்கை பார்த்தீங்கன்னா 4-5 மாடிக்கு இருக்குது. இந்த அந்த அது மட்டும் கார் பார்க்கிங். அதுக்கு மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போ அங்கே போகிறோம் அடுத்தது நாங்கள். இப்போ நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம்.
இதில் பாருங்க வார்னிங், இந்த விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் நாங்கள் எழுதி போட்டு தான் போகணும். பட் இதில் செக்யூரிட்டி ஆக்கணுன்ட்டு எழுதினோம் போல், யார் எந்த டைமுக்கு எந்த ஃப்ளோர் அதில் டைமை நம்ம எழுதினோம் போல். இதையும் காட்டுறேன், நான் குளிக்க வரையில் தானே சும்மா காட்டுறேன். இந்தா பாருங்க, இந்த உடுப்பு மாத்திரத்துக்கு சொல்லி விட மாட்டேருக்கு. இந்த இதில் குளிச்சு போடுறதுக்கு இந்த குளிக்கிறதுக்கு அதுக்கும் இருக்குது. உங்களுக்கு ஆக்கலன்ட்டான உள்ள போய் காட்டையில் மற்ற இந்த பாருங்க ஸ்விம்மிங் பூலை அப்பா பிரம்மாண்டமாக இருக்குது. இதுக்கு ஆக்கள் குளிக்கிற வேண்டிய காகமும் புறாவும் தான் குளிக்குது போல. வெயில்லானே சரியான. சரி, இப்போ நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நான் ஸ்விம்மிங் பூல் தேடி பிடிக்கப்பட்ட பாடு கடைசியாக கீழே போயிட்டு எத்தனையாவது மாடியை எண்ணிட்டு பார்த்தேன். 7வது மாடியிலே இருக்குது ஸ்விம்மிங் பூல். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாழ்க்கை உண்மையிலேயே நாங்கள் யாழ்ப்பாணம் இருந்துட்டு என்ன பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன். ஆனால் அங்கே இருந்துட்டு இங்கே வந்து இதெல்லாம் பார்க்க ஒரு புதுசாக இருக்குது. என்ன சொல்ற, பெண்களிடம் உடுப்பு காய போடுறதுக்குன்னு சொல்லி இடம் ஒன்று இருக்கும், முத்தம் இருக்கும். மற்றது வந்து என்ன சொல்கிறது, என்ன அங்கே எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு வைக்கா இருக்குது, வைக்குதுன்னு சொன்னால் மரம் இருக்கும், அதுக்குள்ள வைக்க அதில் போட்டு இருப்போம். ஆனால் இங்கே பசங்க அப்படி இல்லை. என்னென்றாலுமே அந்த ஒரு கட்டடத்துக்குள்ளே தான் எல்லா விஷயமுமே. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பெஞ்செல்லாம் தொடர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் இருக்கவே மாட்டேன். மற்ற சின்ன பிள்ளை இந்த சைக்கிள் எல்லாம் பசங்க இந்த ஃப்ளாட்டுகள் இதுகளுக்காக இருக்குது, இதுக்கெல்லாம் சைக்கிள் ஓடி தெரியும். அது இல்லாமல் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, மீன் நகர்ப்புற வாழ்க்கைன்னு சொன்னால் இதுதான். ஆனால் எனக்கு பார்க்க ஒரு புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் நான் சொல்லிக்கொள்கிறேன். உதாரணத்துக்கு அங்கே எங்கள் இடங்கள் எல்லாம் முடியலை, கூட்டி வினம், முத்தம் கூட்டுறது, அப்புறம் அந்த விஷயங்கள் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒன்றுமே இல்லை. நம்புறதா வேலையை போகிறதா வாரதான்னு சொல்லி இந்த விஷயங்கள் மட்டும்தான் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இப்போ நாங்கள் எல்லாமே பார்த்து முடிஞ்சுது. மற்றது இப்போ இந்த ரூமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே சொன்னேன். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, ஃபுட் சிட்டி இருக்குது, மீன் பண்ணலாம், அது பண்ணலாம், எல்லாமே சொன்னால். இங்கே இருக்க மைனஸ் என்னன்னு சொன்னால், மைனஸ்ன்னு சொல்ல போய்க்க ஓகே எல்லா வசதிகள் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் இந்த பாத்ரூமுக்கு வந்து இப்போ எங்களுக்கு முதல் ஆள் இருந்திருக்கணும். அப்போ அவையில் வந்து அந்த சோப்பாக வச்சிருக்கணும். அந்த சோப்பை வந்து எடுக்கல, அது அப்படியே கிடைக்கல. இல்லாட்டி கொம்மனா எல்லாரும் பாவிக்கிறதுக்கு வச்சுட்டு மாதிரி இல்லை. நான் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஹோட்டல்னு சொன்னால் சின்ன சோப்பெல்லாம் வச்சுக்கிட்டு வந்தது. ஆனால் என்ன சொல்ல, அந்த சோப்பை எடுத்துருக்கலாம், அகற்றிருக்கலாம். அந்த விஷயம் ஒன்றும் செய்யலை. மற்றபடி டஸ்ட்பின் இருக்குது, ஒவ்வொரு ரூம் வரைக்கும் இருக்குது, இதுக்கும் இருக்குது, டஸ்ட்பின்கள் எல்லாமே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, ஃபேன் இருக்குது, ஏசி இருக்குது. மற்றது அந்த பின்னுக்கு இருக்குது அந்த கூவமாறு, அந்த ஆறு ஒரு பிரச்சனை இல்லை. அந்த ஆறு கழிவு ஆறு, ஒரு தண்ணிக்கு வந்து ஒரு மனம் கொண்டு இருந்தானே, அந்த மனம் துறக்க மட்டும்தான் அது உள்ளுக்க ரூமுக்கு இருக்கக்குமே வரையில்லை. நான் அதையும் சொல்லிக் கொள்கிறேன். அது ஒரு மைனஸ் மாதிரி இருந்தது. மற்றபடி ஓகே, எல்லாமே இருக்குது, எல்லா வசதியுமே ஓகே. 14வது மாடி லிஃப்ட் இருக்குது, அதனால் பரவாயில்லை. லிஃப்ட் இல்லைன்னு சொன்னால் ஏறி வரணும், அதுதான் பெரிய ஒரு சிக்கல். மற்றபடி எல்லா வசதியுமே இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்கு இந்த பகல் நேர வியூ காட்டினா, இப்போ இரவு பாருங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இரவு ஒரு தனி அழகு தான். இதை விட அங்கே முன்னுக்கு பாருங்க வியூ எப்படி இருக்குண்டு. இந்த இரவு நேர கொழும்பு எப்படி இருக்கு பாருங்க, பார்க்குறாங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வேற லெவல்ல இருக்கு அந்த ஒரு வியூ, சட்டப்படி இருக்கு பாருங்க. அதுலேயும் இந்த குறிப்பாக தாமரை கோபுரத்தை பாருங்க, அப்படியே கலர் லைட் மாறி மாறி எரியுது. அப்படியே தனி அழகுதான் பாருங்க, நல்லா இருக்கு. உண்மையிலேயே அந்த அளவுக்கு அழகாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இரவு நேரம் சத்தியம் பகலை விட இரவு ஓடி எனக்கு பிடிச்சிருக்கு. பகலை சொல்லியிருப்பேன் ஒரு வயல்கரை அதுன்னு சொன்னால் தனி அழகாக இருக்குன்னு சொல்லி. ஆனால் இரவு வேறு லெவலில் இருக்குது, தனி அழகு. மற்றது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே என்ன சொல்கிறது, ஒரு நகரப்புற வாழ்க்கை அது பார்க்க எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. எனக்குமே பிடிக்கல. அது எல்லாருமே ஃப்ளாட்டுகள் இருக்கணும், அந்த ஒரு குறுகிய இடத்துக்குள்ளேயே எல்லா விஷயங்களுமே செய்யணும். அங்கேன்னா அப்படி இல்லை, பக்கத்து கிட்ட போகிறது அப்படி இப்படின்னு சொல்லி தான் இங்கே அப்படி எல்லாரும் ரூமுக்கு போகிறது, உடுப்பு துவச்சி காய போடுறது, வேலையை போகிறது, வாரதுன்னு சொல்லி அந்த அதே ஒரு மிஷின் ஒரு லைஃப் மாதிரியே அப்படியே இருக்குது. ஆனால் எங்களுக்கு அது செட் ஆகாது. அதை சொல்லி கொடுத்தேன் நான் உனக்கு. பட்டது கத்திக்கொண்டே இருக்கு ஏதோ ஒன்று. நான் சும்மா வந்துடுறேன் மேலே என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இந்த வியூ வேறு லெவலில் இருந்துச்சு, அப்படியே அதை பார்த்து கொண்டு போகிறேன். அப்படி
சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்குது, மற்றது நான் என்ன விலைக்கு ரூம் எடுத்தேன்னு சொல்லி சொல்லல. கொமெண்ட்ஸில் உங்களுக்கு நான் பின் பண்ணி விடுறேன். இந்த வீடியோ மட்டும் குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பின் பண்ணி விடுறேன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் கொமெண்ட்ஸில் எவ்வளோ காசு இருக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்னு சொல்லி கொமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அது பிறகு வேண்டாம் நான் உங்களுக்கு பின் பண்ணி விடுறேன். நீங்கள் அந்த சொன்னால் வந்து புக் பண்ணிக்கலாம். இது தனி வேறு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் Booking.comல பார்த்துட்டு நான் சொன்ன மாதிரி கால் பண்ணி கேட்டுட்டு புக் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் மலிவாக புக் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது இந்த கொழும்பு வாழ்க்கை எனக்கு பார்த்த மட்டுக்கு அவ்வளோத்துக்கு எனக்கு பிடிக்கல. மற்றது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் டிராஃபிக். இந்த டிராஃபிக்கில் போகப்படுற பாடு இருக்கே, அதாவது இந்த திங்கள் இந்த வெள்ளி மட்டும் விடிய அந்த ஒரு 7 மணிலேருந்து 8 மணி டைமுக்குள்ள வெறுத்துடும். அதோட என்டா கொழும்பு வந்தோம் அந்த கார் கூடி அது நாங்கள் பிறகு சொல்கிறோம். அதாவது அந்த கார் கூடி நான் ஓடு பார்த்தீங்கன்னா எங்கே இதுக்குள்ள கார் கட்டசி மட்டும் சரி வராது அதுக்கு ஓடுறதுக்கு. பைக் கூடி ஓடுறதுக்கு நாங்கள் யோசிப்பேன். அவ்வளோத்துக்கு டிராஃபிக் சரியான அது இங்கே இருக்கிற பழகிட்டு எங்களுக்கு சரி வராது. சரி, எல்லாம் சமாளித்து இங்கே இருக்கிற வாழ்க்கை உண்மையாக நாங்கள் பாராட்டி கொள்ளணும். சரி, ஓகே, அவ்வளோதான். அந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம KS வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வார வீடியோவில் சம்பவம் வீட்டுக்கு எங்களோட காரை வச்சு பெரிய ஒரு சம்பவம் செய்யப்படும். அது என்னன்னு சொல்லி நாளை வீடியோவில் பாருங்கள். ஓகே, பாய்.